காசா விவகாரத்தில் தனது அணுகுமுறை காரணமாக நெருக்கடியான சூழலை தற்போது இஸ்ரேல் எதிர்கொண்டுள்ளது. ஒரு பக்கம் பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் காசாவில் இராணுவ நடவடிக்கை தொடர்வதை நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேலை எச்சரிக்க தொடங்கியுள்ளன. மறுபுறம் இஸ்ரேலுக்குள்ளே இருந்தே நெத்தனியாகு அரசுக்கு எதிராக வலுவான கண்டனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன? இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் முன்னாள் துணை தளபதியும் ஜனநாயக கட்சி தலைவருமான யாயிர் கோலன் இஸ்ரேலின் போர் அணுகுமுறை தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை அரசுக்கு எதிராக வைத்தார். நாம் நியாயமான பொறுப்பான நாடாக மீண்டும் செயல்பட தொடங்காவிட்டால் தென்னாப்பிரிக்கா ஒரு காலத்தில் இருந்தது போல புறக்கணிக்கப்படும் ஒரு நாடாக மாறக்கூடிய பாதையில் இஸ்ரேல் உள்ளது என அவர் தெரிவித்தார். ஒரு நியாயமான அரசு பொழுதுபோக்கு போல் குழந்தைகளை கொல்லாது என்றும் விமர்சித்தார். אמרתי הבוקר שאנחנו מדינה שפויה שלא הורגת ילדים. כששרים בממשלה הזו חוגגים מוות והרעבה של ילדים, חייבים לומר את זה. אני התייחסתי אך ורק לממשלה הכושלת ביותר בתולדות ישראל, ולא לצה"ל. המשימה שלנו היא לוודא שישראל תישאר מדינה שפויה, שלא הורגת ילדים, לא כתחביב ולא כמדיניות. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பொதுமக்கள் மனதில் யூதர்கள் மீது வெறுப்பை தூண்டும் அபத்தமான பொய் குற்றச்சாட்டு என தெரிவித்தார். ஆனால் புதன்கிழமையன்று முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேலிய பாதுகாப்புத் துறையின் தலைமை தளபதியுமான மோஷே போகி யாலோன் அதைவிட ஒருபடி மேலே சென்று, இது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, இது அதிகாரத்தை பேணுவதே இறுதி இலக்காக கொண்ட ஓர் அரசாங்க கொள்கை, இது நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்கிறது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஏஹுட் ஓமர்ட் கடந்த மே 20 பிபிசியிடம் பேசும்போது காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கை போர் குற்றத்திற்கு நெருக்கமானது என்றார். எந்த நோக்கமும் இல்லாத, பணைய கைதிகளின் உயிரை காப்பாற்றக்கூடிய எதையும் சாதிக்க வாய்ப்பு இல்லாத போரை இஸ்ரேல் நடத்துகிறது. ஆயிரக்கணக்கான அப்பாவி பாலத்தீனர்கள் கொல்லப்படுகின்றனர் என்பதுதான் இதன் வெளிப்படையான சித்திரம் என அவர் பிபிசியிடம் கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 19 மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து சுமார் 1200 பேரை கொன்றனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள். அதனோடு 251 பேரை பணைய கைதிகளாக காசாவுக்கு கொண்டு சென்றனர். அந்த சமயத்தில் அரசுக்கு எதிரான இதுபோன்ற கருத்துக்கள் யாரும் எதிர்பார்க்க முடியாதவையாக இருந்தன. ஆனால் தற்போது காசா அழிந்து போகும் நிலையில் உள்ளது. இஸ்ரேல் புதிய இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. 11 வாரங்களாக தொடர்ந்த கட்டுப்பாடுகளை நீக்குவதாக ஒப்புக்கொண்டாலும் இதுவரை சிறிய அளவிலான உதவி மட்டுமே காசாவை அடைந்துள்ளது. இஸ்ரேலின் சேனல் 12 நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் 61% இஸ்ரேலியர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பணைய கைதிகளை திரும்பப் பெற விரும்புவதாக கண்டறியப்பட்டுள்ளது. 25% பேர் மட்டுமே மோதலை விரிவுபடுத்துவதற்கும் காசாவை ஆக்கிரமிப்பதற்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாஸை அழித்து மீதமுள்ள பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என கூறுகிறது. இதில் முழு வெற்றியை பெற முடியும் என நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் இஸ்ரேலிய சமூகத்தில் மற்றவர்களிடையே விரக்தி, அதிர்ச்சி மற்றும் எதையும் மாற்ற முடியாததை போன்ற உணர்வு உள்ளது என இஸ்ரேலிய பணைய கைதிகள் மீட்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்பு ஈடுபட்டவரான கெர்ஷோன் பஸ்கின் கூறுகிறார். பணைய கைதிகளின் குடும்பங்களில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் போரை முடிக்க வேண்டும் என்றும் ஓர் ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஒரு சிறு குழுவினர் மட்டுமே ஹமாஸை அழிப்பதே முதன்மையான குறிக்கோள் என்றும் பின்னர் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் நம்புகிறார்கள் எனவும் பஸ்கின் தெரிவித்தார். கடந்த ஞாயிறன்று சுமார் 500 பேர் காசாவில் நடத்தும் கொடுமைகளை நிறுத்த வேண்டும் என வாசகம் அடங்கிய ஆடையை அணிந்தபடியும் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடியும் டெரோட் நகரிலிருந்து காசா எல்லை வரை பேரணி செல்ல முயன்றனர். We've been holding signs of kids who were killed by the bombing in Gaza, and you can see a huge shift within people who come out to the demonstrations that they hold these signs. You can see a huge shift that, a majority within the Israeli society right now want an end to this war. The only ones who want this war to keep on going are the government of Bibi Netanyahu because it serves his political agenda. இஸ்ரேலில் உள்ள பாலத்தீனர்கள் மற்றும் யூதர்கள் அடங்கிய சிறு குழு இதனை ஏற்பாடு செய்திருந்தது.
சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்ததால் இந்த குழுவின் தலைவர் ஆலன் லீ கிரீன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். வீட்டு காவலில் இருந்து பிபிசியிடம் பேசிய கிரீன், இஸ்ரேலிய பொதுமக்களிடையில் விழிப்புணர்வு ஏற்படுவதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அதிகமான மக்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதை நீங்கள் காணலாம் என்றார். ஏப்ரல் மாதத்தில் நெத்தனியாகுவின் அரசாங்கம் சண்டையை நிறுத்திவிட்டு மீதமுள்ள பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என கோரி இராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ரிசர்வ் வீரர்கள் கடிதங்களில் கையெழுத்திட்டனர். ஆனாலும் இஸ்ரேலில் பலர் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர். புதன்கிழமை இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே முக்கிய நுழைவாயிலான கேரம் ஷாலோம் அருகே காசாவுக்குள் உதவிப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதை எதிர்த்து இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராடும் குழுவில் ஒருவரான கிதயோன் ஹஷாவிட்டி பிபிசியிடம் பேசும்போது, காசாவில் உள்ளவர்கள் அப்பாவி மக்கள் அல்ல என்றார். இஸ்ரேல் சமூகத்தில் மிகவும் தீவிரமான அணியாக கருதப்படும் குடியேறி குழுக்களுக்கு எதிராக பிரிட்டன் செவ்வாயன்று புதிய தடைகளை அறிவித்தது. இதுவரை இல்லாத அளவுக்கு வலுவான நடவடிக்கையாக பிரிட்டன் இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைத்தது. காசாவில் நடைபெறும் ராணுவ தாக்குதல்களை பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தார்மீக ரீதியாக நியாயப்படுத்த முடியாதது என கூறினார். இஸ்ரேலுடன் அதன் அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை ஒழுங்குபடுத்தும் ஒப்பந்தத்தை தாம் மறுபரிசீலனை செய்து வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. 25 ஆண்டுகளாக இருந்து வரும் அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் பரிசீலிக்க வலுவான பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் தெரிவித்தார். திங்கட்கிழமை இரவு இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை கண்டித்தும், காசாவில் மனிதாபிமான சூழல் மேம்படவில்லை என்றால் இன்னும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்தும் கடுமையான மொழியில் எழுதப்பட்ட ஒரு கூட்டு அறிக்கையில் பிரான்ஸ் மற்றும் கனடாவுடன் பிரிட்டன் கையெழுத்திட்டது.